பாகிரதி ஆற்றில் அமைதியான கரையில் சூரியன் உதயமாகவில்லை. துக்கம் அனுசரிப்பவர்களின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. யுதிஷ்டிரரின் தலைமையில் பாண்டுவின் மகன்கள் ஒரு மாதனாக அங்கு வசித்து வந்தனர். திருதராஷ்டிரர்களுக்கு எதிரான போரில் அவர்கள் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு பிறகு துக்கத்தின் காலத்தை கவனித்தனர். அவர்கள் குரு நகரத்தை விட்டு வெளியேற தயாரான போது பல உயர்ந்த மனதுள்ள முனிவர்களும் தங்கள் மாணவர்களுடன் ஆற்றல்கரையை அடைந்தனர். அவர்களில் வியாசர், நாரதர், தேவலா, தேவஸ்தானா மற்றும் கண்வா ஆகியோர் இருந்தனர். இவர்கள் அனைவரும் தங்கள் ஞானம் மற்றும் துறவி வெற்றிக்கு புகழ் பெற்றவர்கள். ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் சிம்மாசனம் போன்ற இருக்கையில் அமர்ந்திருந்த யுதிஷ்டிரருக்கு இரங்கல் தெரிவித்ததால் காற்று தூபத்தின் இனிமையால வாசனையால் நிரம்பியது. அவரது இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. நாரதர் தனது துளையிடும் பார்வையுடன் முதலில் யுதிஷ்டிரனை நெருங்கினார். அதைத் தொடர்ந்து மற்ற முனிவர்களும் வந்தனர். அவர்கள் விலையுயர்ந்த தரைவிரிப்புகளில் அமர்ந்தனர். துக்கம் மற்றும் அசுத்தத்தில் அந்த காலத்திற்கு பொருத்தமான வழிபாட்டை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ராஜாவை சுற்றி ஒழுங்கார் அமர்ந்தபோது நாரதர் அவை நோக்கி, உங்கள் கரங்களின் வலிமையாலும் மாதவனின் கிருபையாலும் நீங்கள் முழு பூமியையும் வென்றீர்கள். ஓ யுதிஷ்டிரனே, அதிர்ஷ்டத்தால் நீங்கள் இந்த பயங்கரமான போரிலிருந்து உயிருடன் தப்பித்து விட்டீர்கள். உங்கள் எதிரிகள் அனைவரையும் கொன்றதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? இப்போது நீங்கள் செழிப்பை பெற்றதால் உங்கள் நண்பர்களை திருப்திப்படுத்த வேண்டாமா? யுதிஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவர் பதிலளித்தார், உண்மையில் கிருஷ்ணரின் கரங்களை நம்பியிருப்பதன் மூலமும் பீமன் மற்றும் அர்ஜுனனின் வலிமையின் மூலமும் நான் பூமியை வென்றேன். ஆனால் இந்த கனமான துக்கம் என் இதயத்தில் அமர்ந்திருக்கிறது. வேறசையின் மூலம் நான் இந்த பயங்கரமான உறவினர்களில் படுகொலையை ஏற்படுத்தியுள்ளேன். புந்தியின் மூத்த மகனான கர்ணனின் மரணம் என் மீது அதிக சுமையை ஏற்படுத்துகிறது. சுபக்தா என்னிடம் என்ன சொல்வார்? மதுவை கொண்டது பற்றி துவாரகா மக்கள் என்ன சொல்வார்கள்? அல்லது குற்ற உணர்வையும் துக்கத்தையும் பற்றி அவர் பேசும்போது யுதிஷ்டிரனின் குரல் நடுங்கியது. குந்திக்கு கர்ணன் எப்படி ரகசியமாக பிறந்தார் என்பதையும் அவர் எப்படி சூரியனின் மகன் என்று பாசாங்கு செய்து லேசான பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு கோடியில் அவரை கங்கை நதியில் எறிந்தார் என்பதையும் அவர் விவரித்தார். கர்ணனின் மரணத்திற்கு பிறகுதான் அவர் தங்கள் கருப்பை சகோதரர் என்பதை அவர்கள் அறிந்தனர் என்று யுதிஷ்டிரர் வெளிப்படுத்தினார். அவரது முகத்தில் கண்ணீர் வழிந்தபோது யுதிஷ்டிரர் ஒப்புக்கொண்டார், எங்கள் உறவை அறியாமல் நான் என் சகோதரனை கொன்றுவிட்டேன். கர்ணனும் அதுலனும் என் பக்கத்திலேயே இருந்திருந்தால் நான் வாசுதேவனை வென்றிருப்பேன். கர்ணனின் பாதங்களைக் கண்டு என் கோபம் குளிர்ந்தது. அது எங்கள் தாய் குந்தியில் பாதங்களை ஒத்திருந்தது. தலைதூர காலத்தில் ஒரு சுதனின் மகன் என்று நம்பப்படும் வாசுசேனா என்ற இளைஞர் குந்திக்கு அவரது கன்னித்தன்மையில் பிறந்தார். இந்த குழந்தை வளர்ந்து பெரும் ஆற்றலையும் வலிமையையும் கொண்டிருக்கும். மேலும் அவரது விதி பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களில் தலைவிதியுடன் பின்னி பிணைந்திருக்கும் வயதாகும்போது பீமனின் திறமை, அர்ஜுனனின் வில் திறமை மற்றும் யுதிஷ்டிரரின் புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் வாசுசேனா ஈர்க்கப்பட்டார். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான நட்பை பற்றியும் அவர்கள் அனைவரின் மீதும் மக்கள் கொண்டிருந்த பாசத்தை பற்றியும் அவர் பொறாமைப்படுகிறார். இந்த பொறாமையின் உணர்வுகள் இறுதியில் தனது சொந்த லட்சியங்களை பகிர்ந்து கொண்ட துரியோதனருடன் ஒரு கூட்டணியை உருவாக்க வழிவகுக்கும் போரில் அர்ஜுனனை முறியடிக்க வேண்டும் என்ற வாசுசேனாவின் ஆசை அவரை ஆயுத அறிவியலின் சிறந்த ஆசிரியரான துரோணரை அணுக வழிவகுத்தது. கடுமையான தவம் செய்த ஒரு பிராமணர் அல்லது சத்திரியர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை தனக்கு கற்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இருப்பினும் வாசுசேனா ஒரு உன்னத குடும்பத்தில் பிறக்கவில்லை. அவருக்கு தேவையான தகுதிகள் இல்லை என்ற உண்மையை மேற்கோள் காட்டி துரோணர் மறுத்துவிட்டார். தடையின்றி வாசுசேனா மகேந்திர மலைகளுக்கு சென்றார். அவர் அங்கு வாழ்ந்த ஒரு பெரிய முனிவரான ராமரை சந்தித்தார். அவர் தன்னை பிரிகு குலத்தை சேர்ந்த ஒரு பிராமணராக முன்வைத்து ராமரின் ஆசீர்வாதங்களை பெற்றார்.
ராமரின் வழிகாட்டுதலின் கீழ் வாசுசேனா அனைத்து போர் ஆயுதங்களையும் பெற்று கடவுளர்களான காந்தர்வர்கள் மற்றும் ராட்சசர்களிடையே விருப்பமானவராக ஆனா மகேந்திர மலையில் வசிக்கும் போது வாசுசேனா தனது வில் மற்றும் வாளுடன் கடற்கரையில் அடிக்கடி சுற்றி திரிந்தார். ஒரு நாள் தனியாக அலைந்து கொண்டிருந்தபோது தினசரி அத்தியோக்தா சடல்களை செய்த ஒரு பிராமணருக்கு சொந்தமான ஓமாக் பசுவை கவனக்குறைவாக கொன்றார். தனது தவறை உணர்ந்த வாசுசேனா மன்னிப்பு கேட்டு பிராமணருக்கு குதிரை செல்வம் மற்றும் இரத்தினங்களை வழங்குவதன் மூலம் இழப்பீடு வழங்க முன் வந்தார். இருப்பிலும் வாசுசேனனின் செயல்களால் கோபமடைந்த பிராமணர் ஆதிலனுடன் சண்டையிடும்போது பூமி வாசுசேனனின் ரதத்தின் சக்கரத்தை விடுங்கிவிடும் என்றும் அவரது எதிரி அவரது தலையை துண்டித்து விடுவார் என்றும் கூறி அவரை சபித்தார். இந்த சாபம் இருந்த போதிலும் வாசுசேனா தொடர்ந்து பிராமணரை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் இறுதியில் தோற்கடித்து விரக்தி அடைந்த ராமரிடம் திரும்பினார். அவர் தனது செயல்களை பற்றி சிந்தித்தபோது வாசுசேனா தனது விதி முத்திரையிடப்பட்டிருப்பதை உணர்ந்தார். மேலும் அவரது விதி ஆதிலனுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு நாள் அவரது பாம எதிரியாக மாறுவார். அந்த இளைஞனின் பயணம் இப்போதுதான் தொடங்கியது. ஆனால் அவருக்கு முன்னால் உள்ள பாதை சவால்கள், மோதல்கள் மற்றும் இறுதியில் தனது சொந்த எதிரியுடன் ஒரு சோகமான மோதலாக இருக்கும். பிருகுவில் பின்வாள்களின் அமைதியான சூழலில் ஜமதத்தியின் புத்திசாலித்தனமான மற்றும் சக்தி வாய்ந்த மகனான ராமருக்கும் திறமையான போர்வீரரான கண்ணனுக்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க சந்திப்பு நடந்தது. போரில் கர்ணனின் வலிமை, அவரது சுய ஒழுக்கம் மற்றும் அவரது போதகர் மீரா பக்தி பற்றி நாரதர் பெரிதும் பேசியிருந்தார். இந்த குணங்களால் ஈர்க்கப்பட்ட ஆமர்பிரமா ஆயுதத்தின் ரகசியங்களை கர்ணனுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். இது ஒரு மாயனுப்பமாகும். இது பெரிய உள் சக்தியை கொண்டவர்களால் மட்டுமே பயன்படுத்த முடியும். அவர்கள் பின்வாங்கும் சுற்றுப்புறத்தில் நடந்து செல்லும்போது ராமர் தனது கடுமையான தவத்தால் சோர்வடைந்து பலவீனமாக உணர்ந்தார். கண்ணனின் மடியில் படுத்து கொண்டார். அவருக்கு தெரியாமல் அலர்கா என்ற இரத்தத்தை உறிஞ்சும் புல்நிழல்களில் பதுங்கியிருந்தல். அதன் 8 அடி மற்றும் கூர்மையான பற்கள் தாக்க தயாராக இருந்தன. அதன் இருப்பு அவரது தொடையில் துளைப்பதை உணர்ந்த போதிலும் கண்ணன் அமைதியாக இருந்தார். ராமரின் அமைதியான தூக்கத்தை தொந்தரவு செய்ய தயங்கினார். புழு கண்ணனின் இரத்தத்தை தொடர்ந்து கொண்டது. ஆனால் அது ராமரின் உடலை தொட்டபோது அவர் திடீரென்று ஒரு தொடக்கத்துடன் விழித்தார். ஐயோ, நான் தூய்மையற்றவனாக மாறிவிட்டேன் என்று அவர் அச்சத்துடன் கத்தினார். கண்ணன் நிலைமையை விளக்கினார். ராமர் அலர்கா மீது கண்களை வைத்தபோது புழு தனது உயிர் மூச்சை வெளியேற்றி ஒன்றுமில்லாமல் கரைந்தது. பிருகுவின் சாபத்தால் பல்லாண்டு காலமாக புழுவின் வடிவில் சிக்கியிருந்த தன்சா என்ற ராட்சசனின் கவலத்தை இந்த வியப்பூட்டும் நிகழ்வு ஈர்த்தது. இப்போது தனது நரக வாழ்விலிருந்து விடுபட்ட அஸ்வா ராமருக்கு முன் நன்றியுடன் தலைவணங்கி வணங்கினார். இந்த மோசமான நிலையிலிருந்து நீங்கள் என்னை மீட்டு விட்டீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. நான் ஒரு காலத்தில் பிருகுவின் மனைவியை கடந்த காலத்தில் அவமதித்த ஒரு பெரிய அசுரனாக இருந்தேன். உன்னதமான ராமரே, உங்கள் மூதாதையரின் சாபம் உங்கள் மூலம் நிறைவேறியது. தல்சன் மேகங்களில் மறைந்து போனபோது ராமர் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் கண்ணனை நோக்கி திரும்பினார். கண்ணனே, நீ என்னை ஏமாற்றிவிட்டீர் என்று அவர் கடுமையாக சொன்னார். எந்த பிராமணனும் உன்னை போன்ற வேதனையை சகிக்க முடியாது. உன்னுடைய பொறுமை ஒரு சத்திரியனின் பொறுமை. ராமரின் கோபத்திற்கு அஞ்சி கண்ணன் தனது உண்மையான இயல்பை ஒப்புக்கொண்டார். அவர் ராதாவின் மடல் பிருகுவின் வம்சாவளியை சேர்ந்தவர் அல்லராமரின் வெளிப்பாடு சற்று மென்மையாகிவிட்டது. ஆனால் அவரது வார்த்தைகள் உறுதியாக இருந்தன. நீங்கள் பிரமாயுதத்தை பெறுவதற்காக பொய்யாக செயல்பட்டதால் அது உங்களுக்குள் ஒருபோதும் வாழாது என்று அவர் அறிவித்தார். இந்த அறிவு உங்கள் மூச்சு திணறும் வரை உங்களை தவிர்க்கிறது. இந்த பிரிந்த வார்த்தைகளுடன் கண்ணன் பிருகுவின் பின்வாங்கலை விட்டு வெளியேறினார். அவரது இதயம் அவமானத்தால் கடத்தது. துரியோதனின் முன் வந்த கண்ணன் பிரம்மா ஆயுதம் மற்றும் ராமரின் ஆணை பற்றிய உண்மையை அறியாமல் அனைத்து ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தார். இந்த அறிவென்றென்றும் தனது பிடியில் இருக்காது என்று அவருக்கு தெரியாது. இது அறியப்பட்ட ரகசியம் மட்டுமே. கலிங்கர்களின் தேசத்தில் உள்ள
சித்தங்காதாவின் ராஜ்யத்தில் தலையகரான ராஜபுரத்தில் ஒரு பிரமாண்டமான சுய தேர்வு விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த அழகான பெண்ணின் கைக்காக போட்டியிட தொலைதூரத்திலிருந்து மன்னர்கள் கூடியிருந்ததால் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டங்களின் ஒளிகளால் காற்று நிரம்பியது. அவர்களில் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் தனது நம்பகமான நண்பர் கண்ணனுடன் இருந்தார். கொண்டாட்டங்கள் தொடங்கியதும் உயர்ந்த பிரமுகர்களின் கடல் உருவானது. ஒவ்வொருவரும் கடைசி நபர்களை விட பிரகாசமாக இருந்தனர். சிசுபாலா தரசந்தா, மகாபக்தா, கபோத்தவமன், நீலாருக்மி மற்றும் பல வந்திருந்தனர். அவர்களின் தந்த அங்கதல்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. இந்த வலிமையான ஆட்சியாளர்கள் தங்கள் இருக்கைகளை எடுத்துக்கொண்டதால் வளிமண்டலம் எதிர்பார்ப்புடன் மின்சாரமாக இருந்தது. தண்ணி பெண்ணின் முன் தங்களை முன்வைக்க தங்கள் முறை காத்திருந்தது. அந்த பெண் தனது செவிலிய மற்றும் திருநங்கைகளின் காவலருடன் அரங்குக்குள் நுழைந்தாள். அவரது நேர்த்தியான நிறம் சூதாட்டக்காரர்களின் கூட்டத்தின் மத்தியில் பிரகாசித்தது. அவள் அவர்களிடையே கடந்து செல்லும்போது ஒவ்வொரு ராஜாவும் தன்னை முன்வைத்தார். ஆனால் துரியோதனனின் கண்கள் அவளை பார்க்கும்போது ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஆர்வத்துடன் பிரகாசித்தன. அவர் அணுக வேண்டிய முறை வந்தபோது மற்ற மன்னர்களை புறக்கணித்து அந்த பெண்ணை நிறுத்துமாறு கட்டளையிட்டார். பெருமையால் போதையில் இருந்த துரியோதனன் பீஷ்மர் மற்றும் துரோணர் மீதான நம்பிக்கையால் வலுப்பெற்றதால் காற்று பதட்டத்துடன் அடர்த்தியாக வந்தது. கன்னிப்பெண்ணை தனது ரதத்தில் பறித்து தனக்கு தனேர் உரிமை கோருவதில் உறுதியாக இருந்தது. கோபமடைந்த மன்னர்கள் எழுந்து தங்கள் முரங்கள் உறுதியுடன் உங்கள் அஞ்சல் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், கார்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூச்சலிட்ட போது மோதும் இது சத்தம் நகரம் முழுவதும் எதிரொலித்தது. கண்ணன் அனைத்து ஆயுதங்களையும் ஏந்திய மாஸ்டர் துரியோதனின் ரதத்தில் அருகே சவாரி செய்தார். அவர் தளர்த்திய ஒவ்வொரு அம்புடலும் தரையில் வீழ்ந்தவில் மற்றும் அம்புகளால் நிரம்பியிருந்தது. அவற்றின் உரிமையாளர்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருந்தனர். போர் தீவிரமடைந்த போது கர்ணன் சகிப்புத்தன்மையற்ற கொடூரத்துடன் நகர்ந்தார். அவர் ஒரு ராஜாவை வீழ்த்திய போது அவரது கைகள் மங்களாக இருந்தன. சிலர் தங்கள் ஒட்டுநர்கள் இல்லாமல் இருந்தனர். மற்றவர்கள் குழப்பத்தில் தப்பி ஓடினர். அதே நேரத்தில் இன்னும் வாள் திரும்பினர். தோல்வியால் அவர்களின் இதயங்கள் கடமடைந்தன. துரியோதனனும் தனது ரதத்தில் பாதுகாப்பாக இருந்த கன்னி கண்ணனுடன் வெற்றிகரமாக சவாரி செய்தார். கர்ணனின் அம்புகள் அவர்கள் மீது பெய்ததால் ராஜபுராவின் தெருக்கள் வெற்றி பெற்றவர்களின் இரத்தத்தால் சிவந்தன. மன்னர்களின் கூக்குரல்கள் மண்டிப்போயின. அவர்களின் வில்லுகளும் அம்புகளும் தரையில் சிதறின. தூசி தணிந்தபோது தோற்கடிக்கப்பட்ட படைகளின் எஞ்சியவர்கள் தப்பி ஓடத் திரும்பினர். அவர்களின் முகங்கள் வெட்கத்தால் பொறிக்கப்பட்ட கர்ணனின் அசைக்க முடியாத வீரத்தால் பாதுகாக்கப்பட்ட துரியோதனன் வெற்றி பெற்றார். அவனையும் அந்த பெண்ணையும் தமது யானை வாயில் என்று அழைக்கப்படும் நகரத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. அவர்கள் தகருக்குள் சவாரி செய்தபோது உற்சாகத்தின் சத்தம் தெருக்களில் எதிரொலித்தது. அவர்களின் வெற்றி நிலத்தில் எதிரொலித்தது. பண்டைய இந்தியாவில் கண்ணன் என்ற புகழ்பெற்ற போர்வீரர் போர்க்களத்தில் தனது ஒப்பிட முடியாத வலிமைக்காக புகழ் பெற்றார். அவரது புகழ் மகத ராஜ்யம் வரை எட்டியது. சக்தி வாய்ந்த மன்னர் ஜாசந்தாவால் ஆளப்பட்டது. கண்ணனின் நற்பெயராகிருக்கப்பட்ட தரசந்தா ஒரு சவாலை வெளியிட்டார். பெரிய போர்வீரருக்கு எதிராக ஒரே ஒரு போர் தங்களுக்கு இடையிலான ஒரு காவிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. கண்ணன் மற்றும் ஜாசந்தா இருவரும் வானப்போர் கலைகளை நன்கு அறிந்திருந்தனர். மேலும் அவர்களின் போர் நிலத்தை உலுக்கிய ஒரு கொடூரத்துடன் பரவியது. அம்புகள் காற்றில் பறந்தன. வாள்கள் மோதின. பூமி அவர்களின் கால்களுக்கு அடியில் நடுங்கியது. சண்டை கடுமையானதாகவும் இடைவிடாததாகவும் இருந்தது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. போராளிகள் தங்கள் வெடிமருந்துகள் தீர்ந்து போய் தங்கள் கவசங்களை சிதைத்த போது அவர்கள் வெறுங்கையுடன் போரிட்டனர். கண்ணன் தனது ஒப்பிட முடியாத வலிமையுடன் இறுதி அடியை வழங்க தயாராக இருப்பதாக தோன்றியது. ஜாசந்தாவின் உடல் தடுமாறத் தொடங்கியது. ஆனால் கண்ணன் தீர்க்கமான அடியை அடிக்கவிருந்தபோது அவர் தனது இதயத்தில் ஒரு வேதனையை உணர்ந்தார். இந்த போர் மற்றொரு உயிரை பறிக்கும் விலைக்கு தகுதியற்றது.
என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு புதிய இரக்க உணர்வால் தூண்டப்பட்ட ஜசந்தா கர்னலிடம் நன்றி வார்த்தைகளுடன் உரையாற்றினார். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நட்பின் சைகையுடன் அவர் கர்னாவுக்கு மாலினி நகரத்தை பரிசளித்தார். சம்பா மீது தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார். இந்த வெற்றி ஒரு வலிமையான போர் வீரர் என்ற கர்ணனின் நற்பெயரை உறுதிப்படுத்தியது. மேலும் அவரது புகழ் தொலைதூரம் பரவியது. எனினும் விதி கர்ணனுக்காக வேறு திட்டங்களை வைத்திருந்தது. தெய்வீக வடிவத்தில் மாறுவேடமிட்ட இந்த கடவுள் அவளுக்கு முன்போன்றி தனது புனிதமான அன்செல் மற்றும் காதலியருடன் ஈர்ந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். தெய்வீக மாலையால் மயங்கி கர்ணன் இந்த விலைமதிப்பற்ற உடைமைகளை ஒப்படைத்தார். தனது கவசத்தை இருந்தும் காதலிகள் இருந்தும் கர்ணன் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும் நிலையப்பட்டது. இந்த துரதிருஷ்டவசமான நாளில்தான் பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான அகிலன் வாசுதேவரின் முன்னிலையில் கர்ணனை எதிர்கொண்டார். போர் கடுமையானதாக இருந்தது. ஆனால் இறுதியில் அர்ஜுனனே வெற்றி பெற்று துக்கதரமான இதயத்துடன் கர்ணனை வீழ்த்தினார். கர்ணனின் மறைவு பற்றிய செய்தி பரவியதும் அவரது சகோதரர் கதை சொல்பவர் அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை பற்றி சிந்தித்தார். ஒரு பிராமணரால் அவர் மீது சுமத்தப்பட்ட சாபத்தையும் அவர்களின் தாயார் குந்திக்கு வழங்கப்பட்ட வரத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்திரனின் மாயை மற்றும் பீஸ்வரின் கைகளில் அவர் அனுபவித்த தேய்மானமும் அவரது மனதை பெரிதும் பாதித்தது. இறுதியில் கர்ணனின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது ஒரு நிகழ்வு அல்லது சூழ்நிலை மட்டுமல்ல, அவரை சுற்றி நெசவு செய்யப்பட்ட ஒரு சிக்கலான காரணிகளின் வலை. அவரது சகோதரரின் வார்த்தைகள் மிகப்பெரிய போர் வீரர்கள் கூட விதி மற்றும் கடவுள்களின் விருப்பங்களில் இருந்து விடுபடவில்லை என்பதை ஒரு கசப்பான நினைவூட்டலாக இருங்க. ஒரு சோகமான கூட்டத்தின் மத்தியில் வானரிஷி நாரதர் அமைதியாக இருந்தார். அவரது வார்த்தைகள் ஒரு கிசுகிசுக்கப்பட்ட ரகசியம் போல காற்றில் நீடித்தன. அரசு முனிவர் யுதிஷ்டிரர் ஒரு காலத்தில் நம்பிக்கையும் வாக்குறுதியும் நிறைந்திருந்தார். இப்போது துக்கத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் காணப்படாத சுமையாக எடை போடப்பட்டதை போல இருந்தன. அவரது தாயா குந்தி தனது முகத்தில் பொறிக்கப்பட்ட துக்கம் மற்றும் அக்கறையின் கலவையுடன் அவரை அணுகினார். அவள் அருகில் வந்தபோது வறண்ட பூமியை ஊட்டுக மென்மையான மழையைப் போல அவருடைய சொந்த கண்ணீர் பாயத் தொடங்கியது. அவருடைய குரல் நடுங்கியது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஆழமான புரிதலுடன் இருந்தன. விதியின் அலைகளுக்கு எதிராக தனது மகன் போராடுவதை பார்த்து பல ஆண்டுகள் திறந்தன. வலிமையான ஆயுதமேந்திய யுதிஷ்டனே என்று அவள் குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு மேலே இது போன்ற துக்கத்திற்கு அடிபணிவது போல் ஆகிவிடாது. துக்கம் உன்னை உட்கொள்ளவிடக்கூடாது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்தியில் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இனிமையான மற்றும் அமைதியானவை. அவளும் சூரியனின் கடவுளான சூர்யாவும் கர்ணனுக்கு அவரது உண்மையான வம்சாவளியை பற்றியும் யுதிஷ்டிரனுடனான அவரது சகோதரத்துவ பிழைப்பை பற்றியும் தெரிவிக்க மேற்கொண்ட முயற்சிகளை அவர் நினைவு கூர்ந்தார். நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சித்தோம் என்று அவர் கூறினார். அவரது குரல் வருத்தத்துடன் கனமாக இருந்தது. நாங்கள் கனவுகளில் அவருடன் பேசினோம். நாங்கள் அவரிடம் நேரில் கெஞ்சினோம். ஆனால் அவர் கேட்க மறுத்துவிட்டார். ஏனெனில் அவர் நேரத்தின் செல்வாக்கால் நுகரப்பட்டார்களது. தாயின் வார்த்தைகளை கேட்கும் போது யுதிஷ்டிரனின் கண்கள் கோபத்துடனும் விரக்தியுடனும் விரராசித்தன. ஒரு காலத்தில் நம்பிக்கையுடனும் வாக்குறுதியுடனும் இருந்த அவரது இதயம் இப்போது ஒரு கனமான சுமை போல் உணர்ந்தது. அதன் சுமைக்கு அடியில் அவரை நசுக்கியது. நீங்கள் என்னுடன் இன்னும் திறந்த மனதுடன் இருந்திருந்தால் என்று அவர் கூறினார். அவரது குரல் துக்கத்தால் நடுங்கியது. நீங்கள் உங்கள் ஆலோசனையை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் ஒருவேளை நான் இந்த பெரிய துன்பத்தை தவிர்த்திருக்க முடியும். அவரது உதடுகளிலிருந்து வார்த்தைகள் கசிந்த போது குந்தியின் முகம் வேதனையால் மாறியது. தனது மகனின் துக்கம் தனக்காக மட்டுமல்ல, அவர் நேசித்த அனைவருக்காகவும் அவரது சகோதரர்கள், அவரது நண்பர்கள் மற்றும் அவரது மக்களுக்காகவும் இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவருக்குள் கொந்தளித்த புயலை அமைதிப்படுத்த அவருடன் நியாயப்படுத்த முயன்றார். ஆனால் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் ஆழமாக வெட்டப்பட்டன. அவர்களின் அன்பின் துளியில் வெட்டப்பட்ட ஒரு கூர்மையான கத்தி போல உணர்ச்சி வசப்பட்ட
ஒரு தருணத்தில் யுதிஷ்டிரர் அனைத்து பெண்களையும் சபித்தார். அவர்களை இரகசியமாகவும் அமைதியாகவும் கண்டித்தார். அவரது வார்த்தைகள் ஒரு காற்று புயலைப் போல இருந்தன. அவர்களின் உலகின் அடித்தளத்தை அசைத்தன. அவரது துக்கத்தின் சுமையைக் கண்டு குந்தியின் இதயம் உடைந்துவிட்டது. இனி எதுவும் மாறாது என்பதை அவள் அறிந்திருந்தால் இருள் அவரை சூழ்ந்தபோது யுதிஷ்டிரனின் எண்ணங்கள் அவர் நேசித்த அனைவரையும் நோக்கி திரும்பினாவது மரங்கள், பேரன்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். அவரது மனம் கவலை மற்றும் துக்கத்தில் ஒரு பேமை போல இருந்தது. கட்டுப்பாட்டை மீறி ஒரு நெருப்பு பொங்கி வழிந்தது போல இருந்தது. அதில் உள்ள அனைத்தையும் விழுங்கிவிட்டது. சூரியன் குருஷேத்திரத்தின் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பில் அஸ்தமித்து அவர்களுக்கு முன்னால் இருந்த பேரழிவின் மேல் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரன் இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்றான். துக்கத்துடனும் அவரது இதயம் கனத்தது. அர்ஜுனனின் அம்புக்கு விழுந்த சக்தி வாய்ந்த போர்வீரரான கர்ணனின் உயிரற்ற வடிவத்தை அவர் பார்த்தார். அர்ஜுனன் என்று உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் பேசிய யுதிஷ்டிரன், நாம் விருஷிகள் மற்றும் அந்தகர்கள் நகரங்களில் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் இந்த பேரில் நமக்கு ஏற்பட்டிருக்காது. நமது உறவினர்களை கொன்று நமது சொந்த வீழ்ச்சியை கொண்டு வந்துவிட்டோம். நமது வீரமும் வலிமையும் அத்தகைய அழிவுக்கு வழிவகுத்த போது என்ன பயன்? அவர் மீண்டும் பெருமூச்சு விட்டார். அவருக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை சுற்றி பார்த்தபோது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. சத்திரியர்களின் வழிகளை பாருங்கள் என்று அவர் புலம்பினார். பெருமை, ஆணவம், அதிக ஆசை ஆகியவற்றால் நாம் அடிக்கப்பட்டு விட்டோம். மன்னிப்பு, சுய கட்டுப்பாடு, தூய்மை ஆகியவற்றில் பாதையை நாம் புறக்கணித்து விட்டோம். யுதிஷ்டிரர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் காற்றில் பறந்தன. பாடைந்த நிலப்பரப்பில் ஒரு சுகம் போல எதிரொலித்தன. அவர் இழந்த எண்ணற்ற உயிர்களை நினைவு கூர்ந்தார். குடும்பங்கள் சிதைந்தன. அதிகாரம் மற்றும் லட்சியம் என்ற பெயரில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள், நாங்கள் எங்கள் சொந்த வீழ்ச்சியை கொண்டு வந்து விட்டோம் என்று அவர் மீண்டும் கூறினார். அவரது குரல் துக்கத்தில் நடுங்கியது. நாங்கள் இறக்க தகுதியற்றவர்களை கொள்வதன் மூலம் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம். இப்போது நாம் இருப்பின் எடையை சுமக்கிறோம். நண்பர்கள் மற்றும் எங்களுக்கு மிகவும் பிடித்த அனைத்தையும் இழந்துவிட்டோம். யுதிஷ்டிரர் தனது இதயத்தை ஊற்றிய போது அர்ஜுனன் கவனமாக கேட்டான். அவரது வார்த்தைகள் செய்யப்பட்ட பேரழிவை ஒரு தெளிவான படமாக சித்தரிக்கின்றன. ராஜாவின் புலம்பல் அவரது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து ஒரு அழுகை போல இருந்தது. மன்னிப்பு மற்றும் மீட்புக்கான வேண்டுகோள் அவர் பேசி முடித்ததும் யுதிஷ்டிரர் அமைதியாக விழுந்தார். அவரது மார்பு அழுகையால் நிரம்பி வழிந்தது. அர்ஜுனன் அவரை அணுகி ஆறுதல் மற்றும் புரிதலின் சைகையில் தனது சகோதரின் தோளில் ஒரு கையை வைத்தார். இளைய மன்னர் யுதிஷ்டிரரை பார்த்தார். அவரது கண்கள் தேக்கத்துடனும் பச்சாதாபத்துடனும் இருந்தன. அர்ஜுனன் மென்மையாக சொன்னான், சகோதரரே, உங்கள் வார்த்தைகள் என் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போன்றது. நாங்களும் எங்கள் செயல்களின் சுமையை, எங்கள் குற்றத்தின் சுமையை உணர்ந்துள்ளேன். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது நாட்டுக்கு அமைதியை மீட்டெடுத்தது. அர்ஜுனனின் கண்கள் சிவந்து சோர்வாக இருந்த யுதிஷ்டிரன், நான் காட்டுக்கு செல்வேன் என்று இறுதியாக சொன்னான். அவனது குரலில் ஒரு கிசுகிசுப்பு மட்டுமே இருந்தது. நான் அனைத்து உலக உறவுகளையும் கைவிட்டு காட்டில் மீட்பை பெறுவேன். எனக்கு ராஜ்யம் அல்லது இன்பம் தேவையில்லை. அமைதி மற்றும் மன்னிப்பு மட்டுமே தேவை. அதனுடன் அஸ்தினாப ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. புகழ்பெற்ற போர் வீரரும் இளவரசருமான அர்ஜுனன் தனது சகோதரர் யுதிஷ்டிரனுக்கு முன்னால் நின்றான். அவரது கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரிந்தன. ராஜாவே, அர்ஜுனன் தன் குரலில் மெதுவாகவும் ஆசாமாகவும், உன் இதயத்தின் இந்த மாபெரும் அசைவை கண்டு நான் துக்கப்படுகிறேன். இவ்வளவு மனிதநேயமற்ற சாதனையை செய்த பிறகு நீ இந்த மாபெரும் செழிப்பை கைவிட விரும்புகிறாய். யுதிஷ்டிரனின் முகத்தை படித்து கொண்டே தனது பார்வை துளைத்தபடி அவர் நிறுத்தினார். இதயத்தின் நிலையற்ற தன்மையால் நீ ஏன் எல்லாவற்றையும் கைவிட வேண்டும்? அவரது கண்கள் மன்னலாக இருந்த யுதிஷ்டிரர் சிந்தனையில் மூழ்கியதாக தோன்றியது. அர்ஜுனனின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நரம்பை தொட்டன.
ஒரு கணம் அவர் ராஜாவாக தனது பொறுப்புகளின் எடையை மறந்துவிட்டார். ஆனால் பின்னர் அவரது வெளிப்பாடு கடினமடைந்தது. மேலும் அவர் ஒரு கிசுகிசுக்கிற்கு அப்பாற்பட்ட குரலில் பேசினார். தான் என் எதிரிகளை கொன்றுவிட்டேன். நமது சொந்த ஒழுங்கின் கடமைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் வென்ற பூமியின் இறையாண்மையை நான் பெற்றுள்ளேன். ஆனால் இந்த செல்வமும் சக்தியும் துன்பத்தையும் வேதனையையும் மட்டுமே கொண்டு வந்தால் என்ன பயன்? அர்ஜுனனின் கண்கள் கோபத்தால் பிரகாசித்தன. ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். அவரது குரல் ஒரு இணக்கமான தொனியை எழுத்தது. ராஜாவே, பூமியில் ஒரு திருநங்கை அல்லது தள்ளிப்போடும் நபர் எங்கு இறையாண்மையை பெற்றார்? அப்படியானால் கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டு பூமியின் அனைத்து மன்னர்களையும் ஏன் கொன்றாய்? அதுலன் பேசுகையில் யுதிஷ்டிரனின் கண்கள் மேகமூட்டமாக தொடங்கின. மேலும் அவர் மீண்டும் தனது சொந்த எண்ணங்களில் மூழ்கியிருப்பது போல் தோன்றியது. அர்ஜுனன் தனது வார்த்தைகளை அழுத்தி வாதம் மற்றும் தூண்டுதலின் சிக்கலான திரைச்சீலை நெசவு செய்தார். பிச்சைக்காரத்தனமாக வாழ விரும்பும் ஒருவர் தனது எந்தவொரு செயலாலும் பூமியின் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியாது. செழிப்பும் வளங்களும் இல்லாமல் அவர் பூமியில் புகழை பெறவோ அல்லது மரங்களையும் விலங்குகளையும் பெறவோ முடியாது. யுதிஷ்டிரனின் கண்கள் மீண்டும் கவனத்தை ஈர்த்தன. ஒரு கணம் அர்ஜுனன் அவர்களின் ஆழத்தில் புரிதலின் ஒரு ஒளியை காண்கிறான் என்று நினைத்தான். ஆனால் பின்னர் அவரது சகோதரனின் முகம் மீண்டும் ஒரு முறை கடினமடைந்தது. மேலும் அவர் குளிர்ந்த மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட குரலில் பேசினார். அர்ஜுனா, உன் வார்த்தைகளால் நான் திசை திருப்பப்பட மாட்டேன். இந்த செல்வத்தையும் சக்தியையும் விட்டுவிட்டு ஒரு பிச்சைக்காரனின் வாழ்க்கையை வாழ நான் முடிவு செய்துள்ளேன். அர்ஜுனனின் முகம் கீழே விழுந்தது. கண்கள் விரக்தியால் கலங்கின. தனது சகோதரர் தனது முடிவிலிருந்து எளிதில் திசை திருப்பப்பட மாட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் யுதிஷ்டிரர் முட்டாள்தனமாக செயல்படுகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவர் மகத்துவத்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பை தூக்கி எறிகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை இருண்ட நிழலில் தள்ளிய போது அர்ஜுனன் மீண்டும் பேசினார். அவரது குரல் தாழ்வாகவும் ஆசரமாகவும் இருந்தது. அரசனே, உன் முட்டாள்தனத்தால் கண்முடித்தனமாக இருக்காதே. நீ இதில் பிறந்து விட்டாய். காட்டின் பரந்த நிலப்பரப்பில் சூரியன் உதயமாகி அடர்ந்த இலைகளின் மீது ஒரு சூடான தரராசத்தை செலுத்த தொடங்கியது. ஆண்டவர் சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது நண்பர் அர்ஜுனனுக்கு முன்னால் நின்றார். அவரது கண்கள் ஆழமான நோக்கத்துடன் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனா, அவரது குரல் தாழ்ந்ததாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. சிறிது நேரம் உங்கள் கவனத்தை மையப்படுத்தி உங்கள் மனதை உங்கள் உள் ஆத்மாவில் நிலைநிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய நினைவாற்றல் நிலையில் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டால் அவை உங்களுக்குள் ஆழமாக எதிரொலிக்கும். அர்ஜுனன் புரிந்து கொண்டு தலையசைத்தபோது யுதிஷ்டிரன் உலக வாழ்க்கையை கைவிட்டு நீதிமான்களின் பாதையில் நடக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பற்றி பேசத் தொடங்கினார். நான் எல்லா இன்பங்களையும் அனுசரிப்புகளையும் கைவிட்டு காட்டில் வசிப்பேன். அங்கு வசிக்கும் விலங்குகளைப் போல பழங்கள் மற்றும் வேர்களில் வாழ்வேன் என்று அவர் அறிவித்தார். விடியற்காலத்திலும் அந்தி நேரத்திலும் அவர் எப்படி துப்புரவு செய்வார் என்பதை அவர் விவரித்தார். புனித நெருப்பின் மீது அணக்கங்களை ஊற்றினார். மேலும் தவத்தின் மூலம் தன்னை மெல்லியதாக மாற்றிக் கொண்டார். யுதிஷ்டிரர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் அர்ஜுனனின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. தனது நண்பர் காட்டில் அலைந்து திரிவதையும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் இனிமையான பாடல்களை கேட்பதையும் பூக்கும் மலர்களின் நறுமணத்தை அனுபவிப்பதையும் அவர் கற்பனை செய்தார். நான் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று யுதிஷ்டிரர் தொடர்ந்தார். அவர்கள் கிராமங்களிலோ அல்லது நகரங்களிலோ வாழ்ந்தாலும் சரி, நான் ஓய்வு பெற்ற வாழ்க்கையை வாழ்வேன். சிந்தனையில் அர்ப்பணிக்கப்பட்டேன். மேலும் பித்ரிகளையும் தெய்வங்களையும் காட்டு பழங்கள் மற்றும் நீரூற்று நீரை வழங்குவதன் மூலம் திருப்திப்படுத்துவேன். யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு நதி போல பாய்ந்தன.
அர்ஜுனனை ஒரு அதிசய அலைகளின் மீது சுமந்து சென்றன. அவர் எப்படி பூமியின் மீது அலைந்து திரிவார். ஆசை மற்றும் பற்றுதலிலிருந்து விடுபட்டு வெற்றி மற்றும் தோல்வியில் சமநிலையை பாதுகாத்து பெரும் துறவி தகுதியை பெறுவார் என்பதை அவர் விவரித்தார். நான் வாழ்க்கையை விரும்புபவரைப் போலவும் ஏற்கவிருக்கும் ஒருவரைப் போலவும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் ஆழமான பற்றாக்குறை உணர்வுடன் பிரகாசிக்கின்றன. யுதிஷ்டிரர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற தனது விருப்பத்தை பற்றி பேசுகையில் அர்ஜுனன் தன்னை பற்றி ஒரு பிரமிப்பு உணர்வை உணர்ந்தார். அவரது நண்பரின் வார்த்தைகள் ஆழ்ந்த ஞானத்தால் நிரப்பப்பட்டன. இது உலக வாழ்க்கையின் விரைவான இயல்பை பற்றிய பிரதிபலிப்பிலிருந்து பிறந்தது. இந்த சூழ்நிலைகளை பிரதிபலிக்கும் வகையில் யுதிஷ்டிரர் கூறினார். உலகத்தை சுரப்பதிலும் அச்சமின்மையின் பாதையை தழுவுவதிலும் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை தொடர்ந்து வந்த மௌனத்தில் அர்ஜுனன் தனது நண்பனின் ஞானத்தின் மீது மரியாதை கொண்டான். யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் ஒரு ராஜாவின் சிந்தனைகள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் சிந்தனையின் வடிகட்டிய சாராம்சம் என்பதை அவன் அறிந்திருந்தான். சூரியன் வானத்தில் தனது ஏறுதலை தொடர்ந்தபோது காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது யுதிஷ்டிரன் உயரமாக நின்றான். அவரது கண்கள் ஆழமான நோக்கத்துடன் பிரகாசிக்கின்றன. பஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. பரபரப்பான தெற்களில் ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. 5 பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான பீம்சேனா அவர்களின் மன்னர் யுதிஷ்டிரர் நின்றார். அவரது குரல் கவலை மற்றும் விரக்தியின் கலவையால் நிரம்பியது. ராஜாவே, உமது புத்திசாலித்தனம் சத்தியத்திற்கு கூடாகிவிட்டது. வேத வாக்கியங்களை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவற்றை திரும்ப திரும்ப வாசிக்கும் ஒரு முட்டாள்தனமான வேத வாசகர் போல் ஆகிவிட்டது. நீர் எங்களை அழிவில் பாதையில் வழிநடத்தி நமது எதிரிகளை கொன்று ராஜ்யத்தை நமது சொந்தம் என்று உரிமை கோருகிறீர். ஆனால் இது சோம்பேறித்தனமான வாழ்க்கை அல்லவா? நாம் தோற்கடித்தவர்களுக்காக மன்னிப்பும் இரக்கமும் ஏக்கமும் வேண்டிக் கொள்ள வேண்டாமா? சேனாவின் வார்த்தைகள் ஆழமான ஏக்க உணர்வை கொண்டிருந்தன. அவர்கள் தங்கள் விதியை நோக்கி பயணிக்கும் போது மற்றவர்களின் தர்மத்தில் வாழ்ந்து பிச்சைக்காரர்களை அலைந்து கொண்டிருந்த நாட்களை அவர் நினைவு கூர்ந்தார். உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரலில், நாங்கள் அப்படியே வாழ்ந்திருக்கலாம் என்று அவர் கூறினார். நாங்கள் ஆயுதங்களை உயர்த்தி ஒரு உயிரினத்தையும் கொல்ல வேண்டியதில்லை. பூமியின் ஆட்சியாளர்களுக்கு இடையிலான பயங்கரமான போர் ஒருபோதும் நடந்திருக்காது. அவர் பேசுகையில் பீம்சேனாவின் எண்ணங்கள் சத்திரியர்கள் என்ற முறையில் அவர்களின் கடமைகள் குறித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிய ஞானிகளை நோக்கி திரும்பின. அவர்கள் சரியான ஆட்சியாளரின் வழியில் நிற்பவர்களை கொல்ல வேண்டும் என்று அறிவித்தனர். எனவே அவர்கள் தகாத்திரர்களுக்கு எதிராக போராடினர். ஆனால் இப்போது ராஜ்யம் வென்றவுடன் பீம்சேனா ஒரு அமைதியின்மையை உணர்ந்தார். ஓ பாரதனே, நாங்கள் கண்டனத்துக்குரியவர்களாகிவிட்டோம் என்று வருத்தத்துடன் அவரது குரல் கனத்தது. மூத்த சகோதரனே, நாங்கள் உங்கள் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம். ஏனென்றால் நாங்கள் சத்தியர்கள் என்ற எங்கள் கடமையில் கட்டுப்படுகிறோம். எங்களுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் பெரும் ஆற்றலும் உள்ளன. ஆனால் நாங்கள் உதவியற்றவர்கள் போல உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். இருப்பினும் மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்கள் பொருட்களை பெறுவதில் நாங்கள் முற்றிலும் சக்தியற்றவர்கள் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். பீம்சேனா சிறிது நேரம் நின்றார். அவருடைய கண்கள் யுதிஷ்டிரரின் முகத்தை தேடி பார்த்தன. அறிஞர்கள் இவை அனைத்தும் வலிமைமிக்கவர்களுக்கு உணவு என்று கூறியுள்ளனர் என்று அவர் தொடர்ந்தார். இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். வழியில் நிற்பார்கள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் சத்திரியர்கள் என்ற நமது சொந்த கடமை என்ன? நாம் ஞானத்துடனும் நீதியுடனும் பூமியை ஆள முயற்சிக்க வேண்டாமா? சூரியன் வானத்தில் உயர்ந்தபோது பீம்சேனாவின் வார்த்தைகள் ஒரு சவார் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. யுதிஷ்டிரர் யௌனமாக கேட்டார். அவரது முகம் அமைதியான சிந்தனையின் முகமூடியாக இருந்தது. அவர்களின் செயல்களின் எடை அவர் மீது இருந்தது. மேலும் ஆட்சி செய்வதற்கோ துறப்பதற்கோ இருக்கப்பட்ட முடிவு அவர்களின் ராஜ்யத்தின் தலைவிதியை எங்கண்டும் வடிவமைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை தொடர்ந்து வந்த மௌனத்தில் பீம்சேனாவின் வார்த்தைகள் தங்கள்
சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது. அவை கஸ்திலாப்பின் தேட்களில் எதிரொலித்தன. ஒரு அமைதியான காட்டின் மத்தியில் பிராமண இளைஞரின் ஒரு குழு இளம் மற்றும் அனுபவமற்றவர்கள் துறவரும் வாழ்க்கைக்காக தங்கள் வீடுகளை கைவிட்டனர். அவர்கள் பிரம்மச்சாரிகளாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈர்க்கப்பட்டனர். உலக பிழைப்புகள் இல்லாமல் ஆன்மீக பணிகளில் தங்களை அர்ப்பணித்தனர். கடவுள்களின் வலிமையான ராஜாவான இந்திரன் அவர்கள் மீது இரக்கம் காட்டி ஒரு பிரகாசமான தங்க பறவையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். சத்தார் என்ற பறவை காட்டில் எதிரொலித்த கொள்ளில் இளைஞர்களை நோக்கி, தியாகங்களின் எஞ்சியவற்றை தாண்டிக் கொள்பவர்களே மனிதர்களில் மிகவும் நல்லவர்கள். அவர்களின் வாழ்க்கை பாராட்டுக்குரியது, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த முடிவை அடைந்துள்ளனர் என்று கூறியது. அவர்கள் அறியப்பட்ட முனிவர்கள் பறவையின் வார்த்தைகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் முகங்கள் ஆர்வத்துடன் பிரகாசிக்கின்ற இருப்பினும் சாத்தாவின் வார்த்தைகள் விரைவில் கடுமையானதாக மாறியது. மேலும் அவர் தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினார். தியாகங்களின் வெச்சங்களை நீங்கள் சடித்துக் கொள்ளவில்லை. நீங்கள் அசுத்தமாக வாழ்ந்தீர்கள். உங்கள் வாழ்க்கை தூய்மையற்றது. நான் உங்களை பாராட்டவில்லை. பறவையின் கடுமையான விமர்சனத்தால் முனிவர்கள் கிளர்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர்கள் அவரது வழிகாட்டுதலுக்கு திறந்த மனதுடன் இருந்தனர். சத்ரா தொடர்ந்தார். சொல்லுங்கள், ஓ முனிவர்களே, நீங்கள் பயனுள்ளதாக கருதுவது என்னிடம் வார்த்தைகள் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. ஞானமான பறவையிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்த இளைஞர்கள் எங்கள் வாழ்க்கை முறையை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். உங்கள் ஆலோசனையை அறிய விரும்புகிறோம் என்று பதிலளித்தனர். பறவையின் வெளிப்பாடு மென்மையாகி, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை எனக்கு மறுக்கவில்லை என்றால் உண்மை மற்றும் நன்மை பயக்கும் வார்த்தைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று கூறினார். முனிவர்கள் தங்கள் கண்கள் எதிர்பார்ப்புடன் உடன்பட்டனர். சாத்தாக் அவர்களுக்கு வாழ்க்கையின் புனித வரிசையை கற்பிக்கத் தொடங்கினார். அவர் அறிவித்தார், 4 மடங்குகளில் பசு மிக உயர்ந்தது. உலோகங்களில் தந்த ஆட்சிகள் வார்த்தைகளில் மந்திரங்கள் ஓசாடுகின்றன. 2 மடங்குகளில் பிராமணர்கள் மிக பெரியவர்கள். இந்த கொள்கைகள் ஒரு பிராமணனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பிறப்பு முதல் இறப்பு வரை நிர்வகிக்கின்றன என்று பறவை விளக்கியது. சதாக் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஞானத்தின் திரைச்சீலை வரைந்தன. உண்மையான வெற்றி என்பது ஒருவரின் சொந்த ஆன்மாவின் மீதான பக்தியை பொறுத்தது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதை மரியாதைக்குரிய தெய்வம் என்று கருதினார். வெற்றிக்கான 3 பாதைகளை அவர் விவரித்தார். சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களை பின்தொடர்வது ஒவ்வொன்றும் மனித முயற்சியின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. பின்னர் அந்த பறவை முனிவர்களிடம் திரும்பி செயல்களை கண்டனம் செய்பவர்களுக்கு புரிதல் குறைவாக உள்ளது. அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் பிரம்மாவின் நித்திய பாதைகளை கைவிட்டு இதனால் அங்கீகரிக்கப்படாத பாதைகளை அடைகிறார்கள் என்று கூறியது. சடங்குகளின்படி வாழ்வதுதான் துறவியின் மிக உயர்ந்த வடிவம் என்று சக்தா வலியுறுத்தினார். அவர்கள் கடவுள்களை வழிபடுதல், வேதங்களை படிப்பது, அவர்களின் போதகர்களை கதறிப்பது போன்ற பலிகளையும் தவத்தையும் செய்யுமாறு அவர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த செயல்கள் மிகவும் கடுமையான தவங்கள் என்றும் கடவுள்களுக்கு அவர்களின் தெய்வங்களை வழங்கக்கூடிய திறன் கொண்டவை என்றும் அவர் அறிவித்தார். ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய மற்றும் புத்திசாலித்தனமான இளவரசனான நகுலன் தனது சகோதரர் அர்ஜுனனை பகுத்தறிவின் நெருப்பின் நிலையில் ஒரு தீவிரத்துடன் பார்த்தார். விசாதியூபா என்று அழைக்கப்படும் பிராந்தியத்தில் கடவுள்களே தங்கள் புனித நெருப்பை நிறுவியுள்ளன. நகுலன் தனது வார்த்தைகளை நம்பிக்கையுடன் சொட்டத் தொடங்கினார். எனவே ராஜாவே, தெய்வீக மனிதர்களும் கூட செயலின் பலன்களை சார்ந்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அர்ஜுனன் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் நகுலனின் செம்பு நிற முகத்தின் மீது பூட்டப்பட்டன. இளவரசர் தொடர்ந்தார். பிதிரிகள், நம்பிக்கையற்றவர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையையும் வளர்க்கும் பரோபகார ஆவிகள் வேதங்களில் அறிவிக்கப்பட்ட கட்டளைகளை கடைபிடித்து செயலில் ஈடுபடுகிறார்கள். நகுலனின் வார்த்தைகள் மென்மையான கண்டனத்துடன் இருந்தன. செயலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த போரணைகளை நிராகரிப்பவர்கள், ஓ ராஜாவே, நாத்திகர்களை தவிர வேறு நகுலர் பேசுகையில் அவர் புனித நூல்களின் தரிசனங்களை கற்பனை செய்வதாக தோன்றியது. வேதங்களில் கற்றுக்கொண்டு தனது அனைத்து செயல்களிலும் அவர்களின் அறிவிப்புகளை பின்பற்றும் நபர் தெய்வங்களின் வழியில் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பகுதியை அடைகிறார் என்று அவர் ஒரு அமைதியான புன்னகையுடன் கூறினார். ராஜாவே, இந்த உள்நாட்டு வாழ்க்கை முறை வேத உண்மைகளை நன்கு அறிந்த அனைவராலும்
மற்ற அனைத்து வாழ்க்கை முறைகளையும் விட உயர்ந்தது என்று பாராட்டப்படுகிறது. லெவலின் வார்த்தைகள் சிறந்த வாழ்க்கையின் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. செல்வம் தகுதியான பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆன்மா கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த கற்றறிந்த பிராமணர்களுக்கு தனது நியாயமான செல்வத்தை கொடுப்பவர் உண்மையான துறவியாக கருதப்படுகிறார் என்று நகுலர் அறிவித்தார். ஆனால் வீட்டு தன்மையை கைவிட ஆசிரப்பட்டு மாயை மற்றும் கரியாமைக்கு இரையாகிவிட்டவர்களுக்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். விவாதம் தொடங்கிய போது நகுலர் 4 வாழ்க்கை முறைகளின் இரகசியங்களை வெளிப்படுத்தினார். வீட்டு வசதி, தொழவி, புகழ்ச்சி மற்றும் இறுதியாக அனைத்து இழைப்புகளையும் துரத்தல். உள்நாட்டு முறை எளிமையாக தோன்றினாலும் சிரமங்கள் நிறைந்ததாகவும் மிகுந்த சுய கட்டுப்பாடு தேவை என்றும் அவர் விளக்கினார். செல்வம், சோளம் மற்றும் விலங்குகளை வைத்திருப்பவர்கள் ஆனால் தியாகங்களை செய்ய தவறியவர்கள் நித்திய பாவத்தை பெறுகிறார்கள் என்று நபு எச்சரித்தார். இளவரசனின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. கேட்பவரை கண்டுபிடிப்பு பயணத்தில் அழைத்து சென்றன. அவர் படிப்பை தியாகமாக கருதிய முனிவர்களை பற்றியும் சிந்தனையை மனதில் நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரிய தியாகமாக கருதிய மற்றவர்களை பற்றியும் பேசினார். கடவுள்களே இது போன்ற ஒரு மீளுருவாக்கம் செய்யப்பட்ட நபரின் தோழமை விரும்புகிறார்கள் என்று நகுலர் கூறினார். அவரது குரல் பிரமிப்பால் நிரம்பியது. அவர் முடிக்கும்போது நகுலன் அர்ஜுனனை ஆழமான புரிதலுடன் பார்த்தார். உங்கள் செல்வத்தை தியாகங்களுக்காக செலவழிக்க மறுப்பதன் மூலம் நீங்கள் வெறுமனே உங்கள் நம்பிக்கையின்மையை காட்டுகிறீர்கள் என்று அவர் மெதுவாக கூறினார். ராசூயா மற்றும் அசவமேதா போன்ற மாபெரும் தியாகங்களின் பின்னணியில் தவிர ஒரு மன்னரும் தனது செல்வத்தை துறப்பதை நான் பார்த்ததில்லை. லகுலாவின் வார்த்தைகள் ஆசிர உணர்வுடன் இருந்தன. என்றால் சூரியன் ராஜ்யத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. அஸ்தினாபுரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் அறிவார்ந்த இளவரசர்களில் ஒருவரான சரதேவா தனது சகோதரர் மன்னர் யுதிஷ்டிர ஆர்கரின் முன் நின்றார். அவர் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் ஆழ்ந்த துக்கத்துடனும் அக்கறையுடனும் இருந்தன. அன்பார்ந்த சகோதரனை உணர்ச்சிகளால் நடுங்கும் அவரது குரல் உண்மையான வெற்றிக்கு வெளிப்புற பொருட்களிலிருந்து விலகி இருப்பது மட்டும் போதாது என்பதை நான் உணர்ந்துள்ளேன். நம் மனதில் இருக்கும் பிணைப்புகளையும் நாம் விட்டுவிட வேண்டும். செல்வம் மற்றும் அதிகாரத்தின் பொக்கிஷங்களை நம் இதயத்தில் இன்னும் ஆசைப்பட்டால் அவற்றை ஒதுக்கி வைப்பதில் என்ன பயன்? மன்னர் யுதிஷ்டிரர் ஆர்வத்துடனும் புரிதலுடனும் கலந்த அவரது சொற்றொடரை கவனமாக கேட்டார். சரதேவர் தொடர்ந்தார். வெறுமனே வெளிப்புற இணைப்புகளை கைவிட்டவர்கள், ஆனால் ஆசைகளால் மனங்கள் சிக்கி தவிப்பவர்களின் விரைவான வெகுமதிகளை நாம் விரும்பக்கூடாது. இல்லை, அனைத்து இணைப்புகளையும் தாண்டி ஞானத்துடனும் திறக்கத்துடனும் பூமியை ஆட்சி செய்பவர்களைப் போல இருக்க முயற்சிப்போம். அவர் பேசும்போது சகாதேவரின் வார்த்தைகள் தங்கள் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது போல் தோன்றியது. நுண்ணறிவையும் புரிதலையும் நெசவு செய்தன. அவர் ஒரு கணம் நிறுத்தினார். அவரது பார்வை மேலே இருந்து வழிகாட்டுதலை தேடுவது போல் மேல் நோக்கி நகர்ந்தது. கவனியுங்கள், அன்புள்ள சகோதரரே, மாமா என்ற சொல்லினுடையது 7 எழுத்துக்கள் மட்டுமே. இருப்பினும் அது மரணத்தின் சக்தியை உள்ளே வைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு நேர்மாறான சொல் நமாமா என்னுடையது அல்ல 3 எழுத்துக்களை கொண்டது. நித்திய பெமாவின் சாராம்சம் இது. அனைத்து இருமையும் மீறும் ஒரு உண்மை. ராஜாவே சரதேவரின் வார்த்தைகளில் ஆழத்தை புரிந்து கொண்ட மன்னர் யுதிஷ்டிரரின் கண்கள் விரிவடைந்தன. தலைமுறைகளாக அவர்களின் மூதாதையர்களை வழிநடத்திய பண்டைய ஞானத்தின் பிரதிபலிப்பை அவற்றில் கண்டார். சரதேவர் தொடர்ந்தார். ஆன்மா அழிவுக்கு உட்பட்டிருக்கவில்லை என்றால் நமது செயல்கள் நாம் உயிரை பெற்றாலும் படித்தாலும் வெறும் சைகைகள் மட்டுமே. ஆனால் சிலர் நம்புவது போல் ஆன்மாவும் உடலும் ஒன்றாக பிறந்து அழிக்கப்படுகின்றன என்றால் நமது சடங்குகளும் செயல்களும் என்ன நோக்கத்திற்காக செயல்படுகின்றன? இளவரசனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இதனால் மன்னர் யுதிஷ்டிரர் இருப்பின் மையத்திலுள்ள நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சரதேவரின் குரல் தனது சகோதரருக்கு வழிகாட்டுதல்களை வழங்கும் போது மென்மையான தொழியை எடுப்பது. ஆன்மாவில் அழியாமை பற்றிய அனைத்து
சந்தேகங்களையும் அகற்றுங்கள் அன்புள்ள சகோதரரே என்று அவர் கூறினார். நமக்கு முன் இந்த பாதையில் நடந்தவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். மரண பயத்தை தாண்டிய நீதிமான்கள் மற்றும் ஞானிகள் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு மென்மையான நீல அந்தி வெளிச்சத்தில் வீசும்போது சலதேவரின் வார்த்தைகள் ஆழமான முக்கியத்துவத்தை பெறுவதாக தோன்றியது. ஒருவரில் உண்மையான வாழ்க்கைக்கு இணங்க வாழாத வாழ்க்கையை வாழ்வதன் பயனற்ற தன்மையை பற்றி அவர் பேசினார். அமைதியான பைதா ஏரியின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது பாண்டவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தபோது அவர்கள் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. குந்தியின் மகனும் நீதிமானுமான ஆட்சியாளருமான மன்னர் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களிடையே அமர்ந்தார். அவர்களின் முகங்கள் கவலையுடன் பொறிக்கப்பட்டன. அழகான ராணியான திரௌபதி தனது கணவரை வேண்டி கண்களால் பார்த்தார். அவர் பேசும்போது அவரது குரல் நடுங்கியதோ. பார்த்தா, நீ ஏன் உன் சகோதரர்களை மகிழ்விக்கவில்லை? அவர்கள் வீரத்தில் கோபமடைந்த யானைகளைப் போல தோற்றமளிக்கிறார்கள். இருப்பினும் அவர்களின் வார்த்தைகளால் நீ அசைந்து விடவில்லை என்று அவள் கவலைப்பட்டாள். அவள் புருவம் கவலையில் மூழ்கியது. துரியோதனனின் தோல்விக்கு பிறகு நீங்கள் ஒருமுறை அவர்களுக்கு நிம்மதியாகவும் செழிப்புடனும் வாழ உறுதியளித்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் அந்த கனவை கைவிட்டு விட்டதாக தெரிகிறது. சிங்கங்கள் மற்றும் புலிகளைப் போல அமர்ந்திருந்த கணவரின் சகோதரர்கள் மீது திரௌபதியின் பார்வை நகர்ந்தது. அவர்களின் கண்கள் உறுதியுடன் எரிந்தன. காடுகளில் நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவர்களுக்காக அவள் ஒரு வேதனையை உணர்ந்தாள். ராஜாவே, நான் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன். திரௌபதி தொடர்ந்தார். நாங்கள் வைத ஏரியின் அருகே வாழ்ந்தபோது நீங்கள் எங்களிடம் சொல்ல வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். துரியோதனனை தோற்கடித்த பிறகு நாங்கள் பூமியின் செல்வத்தை அனுபவிப்போம், மகத்தான தியாகங்களை செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு உறுதியளித்தீர்கள். இப்போது நீங்கள் ஏன் மனச்சோர்வடைகிறீர்கள்? திரௌபதியின் வார்த்தைகள் அவரது கணவரின் இயல்பை பற்றிய ஆழமான புரிதலுடன் இருந்தன. ஒரு ராஜாவாக அவரது கடமையை அவர் எவ்வளவு மதிக்கிறார் என்பதையும் தனது மக்களை பாதுகாக்க அவர் எவ்வளவு இயங்கினார் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதால் அவர் மீது ஏற்பட்ட ஆகிப்பையும் அவள் கண்டாள். மேலும் அவரது மனநலத்திற்காக அவள் கன்சினாள். அவள் பேசும்போது திரௌபதியின் எண்ணங்கள் அவரது மாமியார் ராணி குந்தியின் வார்த்தைகளுக்கு திரும்பின. அவர் யுதிஷ்டிரரின் மறந்து வரும் பைத்தியக்காரத்தனத்தை பற்றி எச்சரித்தார். குந்தி எப்படி சொன்னார் என்பதை அவன் நினைவு கூர்ந்தாள். அன்சார் இளவரசியே, யுதிஷ்டிரர் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். ஆனால் அவரது முட்டாள்தனத்தின் மூலம் அவர் அந்த சாதனையை வீணடிக்கப் போகிறார். அவரது கணவரிடம் மீண்டும் ஒரு முறை உரையாற்றிய போது திரௌபதியின் குரல் ஆசாமாக எழுந்தது. மன்னரே, நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சகோதரர்களுக்கும் எனக்கும் செருசாய்க்கவும் நாங்கள் செல்வம் அல்லது அதிகாரம் கேட்கவில்லை. ஆனால் எங்கள் மக்கள் மற்றும் நிலத்தின் பாதுகாப்புக்காக கேட்கிறோம். நீங்கள் பல பகுதிகளை வென்றுவிட்டீர்கள், பிராமணர்களின் புகழை பெற்றுள்ளீர்கள். இப்போது ஒரு ராஜாவாக உங்கள் கடமைகளை எப்படி கைவிட முடியும்? அவள் பேசி முடித்ததும் திரௌபதியின் அவள் கணவனின் கண்களை சந்தித்தன. அங்கே அவள் அங்கீகாரத்தின் ஒரு ஒளியை கண்டாள். ஒரு கணம் யுதிஷ்டிரர் பதிலளிப்பார் என்று தோன்றியது. ஆனால் பின்னர் அவரது பார்வை குறைந்தது. அவர் அமைதியாக விழுந்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஏரியை நிழலில் ஆழ்த்தியர். பாண்டவர்கள் அமைதியாக அமர்ந்தனர். தங்கள் பதற்றமான ராஜாவை பற்றி அக்கறையுடன் தங்கள் முகங்களை பொறித்தனர். ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் அர்ஜுனன் மீண்டும் தனது மூத்த சகோதரர் யுதிஷ்டிரர் மீது மிகுந்த மரியாதையுடன் பேசினார். அவரது புத்திசாலித்தனமான வார்த்தைகள் உரையாடலை தூண்டின. ஆட்சியாளர் அர்ஜுனன் தண்டனையின் கம்பியை பயன்படுத்துகிறார். அவர்களின் பராமரிப்பில் உள்ள அனைத்து குடிமக்களையும் வழிநடத்துகிறார் மற்றும் பாதுகாக்கிறார். இந்த கம்பி எப்போதும் விழிப்புடன் உள்ளது. மற்றவர்கள் தூங்கும்போது கூட ஞானிகள் தண்டனையின் கம்பியை நீதியே தவிர வேறு யாரும் இல்லை என்று தீர்ப்பளித்துள்ளனர். அவர் தொடர்ந்தார். இந்த புனிதமான கோடு நீதியை மட்டுமல்ல, லாபத்தையும் பாதுகாக்கிறது. இது வாழ்க்கையின் 3 அடிப்படை அம்சங்களை நிலைநிறுத்தும் ஒரு தூணாக நிற்கிறது. வாழ்வாதாரம், செல்வம் மற்றும் சமூக ஒழுங்கு. சோளம் மற்றும் செல்வம் 2 கோளின் அதிகாரத்தால் பாதுகாக்கப்படுகின்றன.
அர்துலன் மரியாதையுடன் யுதிஷ்டிரனிடம் திரும்பி, பெரிய கற்றல் கொண்ட ராஜாவே, இந்த சக்தி வாய்ந்த கம்பியை பிடித்துக்கொண்டு அது உலகை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதை கவனிந்த பல்வேறு வர்க்க மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக பாவ செயல்களை தவிர்க்கிறார்கள் என்று அவர் விளக்கினார். சிலர் ஆட்சியாளரின் கைகளில் தண்டனைக்கு அஞ்சுகிறார்கள், மற்றவர்கள் யமனின் கோபத்திற்கு அஞ்சுகிறார்கள், இன்னும் சிலர் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் எதிர்கால கணக்கீட்டின் வாய்ப்பால் தடுக்கப்படுகிறார்கள். இன்னும் மற்றொரு குழு சமூக விதிமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒழுங்கை பராமரிப்பதில் தண்டனை வகிக்கும் முக்கிய பங்கை வலியுறுத்த அர்ஜுனன் இடைநிறுத்தப்பட்டார். ஒருவருக்கொருவர் விழுந்தாதபடி கம்பியின் அதிகாரத்தால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் தனிநபர்களில் ஒரு வர்க்கம் உள்ளது. இந்த புனிதமான கருவி அதன் விழிப்பான இருப்பை பராமரிக்காவிட்டால் அனைவரும் இருளுக்கும் குழப்பத்திற்கும் அடிபணிவார்கள். பின்னர் அவர் பிரபஞ்சத்தின் இயல்பை ஆராய்ந்தார். விலங்குகள் கூட மற்ற உயிரினங்களின் மீது வாழ்கின்றன, வலிமையானவை பலவீனமானவற்றை வேட்டையாடுகின்றன என்பதை கவனித்தனர். ஒரு மம்பூஸ் எலிகளை விழுங்குவது போல ஒரு பூனை ஒரு மம்பூஸை உட்கொள்கிறது. மேலும் அழகென்று அவர் கூறினார், எல்லாவற்றையும் இறுதியில் அழிக்கும் நபரால் அவற்றின் நேரம் வரும்போது நுகரப்படுகிறது. அர்ஜுனனின் வார்த்தைகள் மனித இருப்பு என்ற விஷயத்தை நோக்கி திரும்பியது. இந்த உலகம் ஒரு முடிவற்ற நுகர்வு சுழற்சி என்பதை அறிவுள்ள மனிதர் புரிந்து கொள்கிறார். மிகவும் கடினமான துறவிகளும் கூட உயிரை ஏதோ ஒரு வடிவத்தில் எடுக்காமல் தாங்களே தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அவர் காண்கிறார். பல உயிரினங்கள் மிகவும் நுண்ணியவை, அவை அரிதாகவே உணரக்கூடியவை, அவற்றின் இருப்பு நேரத்தின் விரைவான தன்மையை பொறுத்தது என்று அவர் குறிப்பிட்டார். அர்ஜுனன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் மனித சமுதாயத்தை பற்றிய ஏராளமான அவதானிப்புகளை ஒன்றிணைத்தன. தண்டனைக்கு மட்டுமே பயப்படுபவர்கள் நீதியின் பாதையில் நடப்பார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எந்த பயமும் இல்லாத ஒரு நபர் ஒருபோதும் தியாகம் செய்யவில்லை, ஒருபோதும் தொண்டு செய்யவில்லை, எந்த ஒரு ஈடுபாட்டையோ அல்லது இலக்கத்தையும் ஒருபோதும் கடைபிடிக்கவில்லை என்று அவர் கூறினார். இந்த உரையாடல் மகத்துவத்தை அடைவதில் வன்முறையின் பங்கை நோக்கி திரும்பியது. படுகொலை இல்லாமல் எந்த மனிதனும் புகழ், செல்வம் அல்லது குடிமக்களை அடையவில்லை. அர்ஜுனன் புராணங்களில் இருந்து எடுத்துக்காட்டுகளை மேற்கோள் காட்டி இந்திரன் கூட விரித்திராவை வென்றதன் மூலம் பெரியவனானான் என்று குறிப்பிட்டார். பல கடவுள்கள் வன்முறை மற்றும் படுகொலைகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதை அவர் கவனித்தார். விவாதம் உச்சக்கட்டத்தை எட்டியதும் வைஜம்பாயனர் பேசுகையில் பீமனின் வார்த்தைகள் கூட்டம் முழுவதும் எதிரொலித்தன. அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. நீ என் சகோதரர் அர்ஜுனா என்று அவர் கூறினார். அர்ஜுனனின் மீது அவரது கண்கள் பூட்டப்பட்டன. எல்லா விஷயங்களிலும் புத்திசாலியாகவும் அறிவுடனும் இருக்கிறாய், எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தாய். உங்கள் நடத்தையை நாங்கள் எப்படி பின்பற்ற முடியாது? ஆனால் ஐயோ, எங்களால் முடியாது. பீமனின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஒவ்வொரு வாக்கியமும் கடைசி வாக்கியத்தை உருவாக்குகிறது. நீங்கள் மனிதர்களின் ஆட்சியாளர் அறிவின் அனைத்து கிளைகளையும் அறிந்தவர். உலகின் நீதியான மற்றும் அநீதியான பாதைகளை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது. இருப்பினும் இந்த தருணத்தில் உங்கள் புரிதல் துக்கத்தால் மூடப்பட்டதாக தெரிகிறது. பீமனின் பார்வை சபை முழுவதும் பரவியது. அவரது கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரிந்தன. அர்ஜுனா, நீ வேதனைப்படுவதை நாங்கள் கண்டோம். நீ சந்தேகங்களுடனும் அச்சங்களுடனும் போராடுவதை நாங்கள் கண்டோம். ஆனால் நீ அவற்றை மீண்டும் மீண்டும் வெல்வதையும் நாங்கள் கண்டோம். இப்போது இந்த நெருக்கடியான தருணத்தில் உங்கள் வலிமையை நினைவு கூறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பீமன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்ட சோதனைகளை நினைவூட்டுகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், அதனால் நாங்கள் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டை விட்டு வெளியே வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மான்களின் தோலை அணிந்து பெரிய காடுகளில் வசித்து வந்தோம். நாங்கள் தலைமறைவாக இருந்தபோது கீசகனின் மனைவியிடமிருந்து நீங்கள் பெற்ற உதவி நினைவு இருக்கிறதா? யடாசுரனுக்கும் சித்திரசேனாவுக்கும் எதிராக நீங்கள் போராடிய போர்களையும் சிந்து மன்னரால் ஏற்பட்ட துயரங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். வீமனின் குரல் உச்சத்தை அடைந்தது.
அவரது வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல பாய்ந்தன. இன்னும் இந்த சோதனைகள் இருந்த போதிலும் நீங்கள் எப்போதும் வெற்றி பெற்றீர்கள். உங்கள் எதிரிகளை வெல்லவும் உங்கள் சந்தேகங்களையும் அச்சங்களையும் முறியடிக்கவும் நீங்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளீர்கள். இப்போது அர்ஜுனா, ஒரு இறுதி போரிலே போர் செய்யுமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பீமனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு இதயத்திலும் ஆழமாக எதிரொலிக்கும் ஆயுதங்களுக்கான அழைப்பு. இந்த போரை உங்கள் மனதுடன் மட்டும் போராடுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். உங்களை வீழ்கப் போவதாக அச்சுறுத்தும் எதிரியை வென்று மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அர்ஜுனா, உங்கள் நிலை என்னவாக இருக்கும்? இதே எதிரிகளை நீங்கள் மீண்டும் மற்றொரு வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. பீமன் பேசி முடித்ததும் சபையில் ஒரு அமைதி நிலவியது. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் சொந்த எண்ணங்களிலும் பிரதிபலிப்புகளிலும் இழந்தனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. முன்னாலுள்ள போர் மன்னருடன் போராடப்படும் மேலும் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே புராண கதைகளின் ஹீரோக்களில் தங்கள் சரியான இடத்தை பெறுவார்கள். ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு மத்தியில் யுதிஷ்டிர தனது சகோதரர் பீமனை கவலையுடனும் ஞானத்துடனும் பார்த்தார். பீமா, என் அன்பான சகோதரனே, அவர் கூறினார், நீங்கள் இறையாண்மையை விரும்புகிறீர்கள். ஆனால் செலவுகளை நீங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறீர்களா? அதிருப்தி, பூமிக்குரிய பொருட்களின் மீது முடிவற்ற பற்றுதல், அமைதி இல்லாதது, முட்டாள்தனம், மாயை மற்றும் கவலை ஆகியவற்றின் பாவங்களால் ஆதிக்கப்பட நீங்கள் தயாரா? பீமன் தனது தட்டிலிருந்து மேலே பார்த்தார். அவரது கண்கள் பசியுடன் பிரகாசிக்கின்றன. அது கிட்டத்தட்ட தீராததாக தோன்றியது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சகோதரரே என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஆர்வத்துடன் இருந்தது. யுதிஷ்டிரனின் வெளிப்பாடு கசப்பாக மாறியது. பீமா, நமக்குள் இருக்கும் நிருபை பற்றி நான் பேசுகிறேன். நாம் அதை ஆசைகள் மற்றும் பற்றுதல்களால் ஊட்டும்போது அது எரிந்து அதன் பாதையிலுள்ள அனைத்தையும் வீண்டுகிறது. ஆனால் நாம் அதை பட்டினி கிடக்கும்போது அது அணைக்கப்படுகிறது. நீங்கள் முதலில் உங்கள் வயிற்றை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பூமியை வெல்ல முடியும் என்று நம்பலாம். பீமனின் முகம் கீழே விழுந்தது. யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை பற்றி சிந்திக்கும்போது அவரது கண்கள் கலங்கின. அவர் எப்போதும் அதிகாரம் மற்றும் செல்வத்துக்கான ஆசையால் உந்தப்பட்டார். தனது செயல்களின் விளைவுகளை பற்றி சிந்திக்க ஒருபோதும் நிறுத்தவில்லை. தனது குரலில் இரக்கம் நிரம்பியபடி யுதிஷ்டிர தொடர்ந்தார். ஒரு ராஜ்யத்தை அடைவதற்கும் பாதுகாப்பதற்கும் நீதி மற்றும் அநீதிகள் இரண்டும் உள்ளன. ஆனால் நீங்கள் உங்கள் பெரும் சுமைகளிலிருந்து விடுபட்டு துறவரத்தை தழுவிக்கொள்ள வேண்டும். புலி தனது வயிற்றை நிரப்ப பல விலங்குகளை கொள்கிறது. அதே நேரத்தில் பிற உயிரினங்கள் வலிமையானவர்களின் கொள்ளையிலிருந்து வாழ்கின்றன. அவர் பேசுகையில் யுதிஷ்டிரர் பீமனின் உடல் வடிவத்திற்கு அப்பால் உற்று நோக்குவது போல் தோன்றியது. அவருக்குள் உள்ள ஆழமான உண்மையை பார்த்தார். பூமிக்குரிய உடைமைகளை ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் ஒருபோதும் மனநிறைவை அறிய முடியாது என்று அவர் மெதுவாக கூறினார். அவர்கள் ஒரு மலையின் உச்சியை அடைந்து கீழே உள்ளவர்களை பார்த்து அவர்களின் முட்டாள்தனத்தை காணும் ஒரு மனிதரை போன்றவர்கள். பீமன் கவனமாக கேட்டான். யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் வீட்டிற்கு தாக்கிய போது அவரது வெளிப்பாடு மாறியது. உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற உடைமைகளில் அல்ல, ஞானத்தையும் அமைதியையும் வளர்ப்பதில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள அவர் புதிய கண்களால் தன்னை பார்க்க தொடங்கினார். யுதிஷ்டிரனின் குரல் எழுந்து ஆசுர உணர்வுடன் காற்றை நிரப்பியது. நமக்கு முன்னால் 2 பாதைகள் உள்ளன. பீமன் வெற்றிகளின் பாதை மற்றும் கடவுள்களின் பாதை. பலிகளை செய்பவர்கள் பித்ரி பாதையில் நடக்கிறார்கள். அதே நேரத்தில் ரட்சிப்பை தேடுபவர்கள் தெய்வ பாதையை பின்பற்றுகிறார்கள். பிரம்மாச்சாரியாரால் வேதங்களை படிப்பதன் மூலம் பெரிய முனிவர்கள் தங்கள் உடல்களை கைவிட்டு மரணத்திற்கு அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். யுதிஷ்டிர பேசுகையில் அவரது வார்த்தைகள் பீமனை சுற்றி ஒரு மந்திரத்தை நெசவு செய்வது போல் தோன்றியது. அவரை காலமற்ற ஞானத்தின் உலகிற்குள் இழுத்து சென்றது. உலக இன்பங்கள் பிணைப்புகள் மட்டுமே என்று அவர் கூறினார். மேலும் செயல் என்பது ஒரு கன்னி மட்டுமே. இந்த 2 பாவங்களில் இருந்தும் விடுபட்டு ஒருவர் மிக உயர்ந்த முடிவை அடைகிறார். அதில்
ஒரு புனிதமான உரையாடலின் மத்தியில் யுதிஷ்டனின் வார்த்தைகள் பேசப்படாத வாக்குறுதியைப் போல காற்றில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தன. அவரது சகோதரர் அர்ஜுனன் துக்கத்திலும் மூழ்கிவிட்டான். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவர் தனது மூத்த உடன்பிறப்பை பார்த்தார்.